Hi all, இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டாக we thought we do a debate between Nambi and me about two big political parties which is on the verge by two Thespesians like Rajini and Kamal. So அதை பற்றி தான் debate. So I want to support about Kamal Hassan and Nambi. And I will be supporting Rajinikanth, who will be forming a party and then contesting the elections next year. Super optimistic. Yeah. So அதை பற்றி தான் debate is totally about. One disclaimer, none of the fans please take it in an offending way, because we are also fans and we respect all the fans. It's just a funny debate which we wanted to do. Yeah. Right? To start with, Rajinikanth came up in news last before 2 weeks. ஒரு பார்ட்டி ஸ்டார்ட் பண்ண போறாரு. நம்ம 96லேருந்து அந்த பேச்சுக்கு வர போறாரா இல்லையான்னு பாட்டெல்லாம் பாடி மூவிஸ்ல நிறைய பஞ்ச் டயலாக்லாம் பேசி கடைசியில் இந்த டிசம்பர் எண்ட்ல ஹீஸ் கோயிங் டு ஃபார்ம் அ பார்ட்டி அண்ட் இந்த அடுத்த வருஷம் எலெக்ஷன்ல நிற்க போறாங்க அந்த பார்ட்டி. ஸோ ஐ பிலீவ் ஹி ஹாஸ் த ஸ்டார் பவர் டு கெட் மோர் votes, to get more winning also, which so one thing which I like about Rajinikanth is அவரோட படங்கள் ரொம்ப சிம்பிளா பாமர மக்களுக்கும் புரியுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கமல் மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாம சிம்பிளா இதுதான் நாங்கள் பண்ண போறோம், இதை பண்ண மாட்டோம், இதுதான் எங்க கட்சியோட கொள்கைகள், இதுக்காக எங்களுக்கு ஓட் பண்ணணும்னு சிம்பிளா சொல்லி ஐ திங்க் ஹி இஸ் கோயிங் டு வின் தி எலெக்ஷன். Oh, a super optimistic way of saying. இன்னும் நடக்க போற எலெக்ஷன் இப்போ 3 days முன்னாடி நான் இப்பதான் இதெல்லாம் வாங்கி இதுக்கு ரெடி ஆகிற மாதிரி இருக்கு. ஒரு கல்யாணத்துக்கு வந்து ஜஸ்ட் 1 week முன்னாடி மாதிரி. ஸோ பார்ட்டி இஸ் நாட் சம்திங் லைக் யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் லைக் தட் அண்ட் யூ ஜஸ்ட் மேக் இட். இட்ஸ் லைக் ஒரு கொள்கை, ஒரு ஐடியாலஜி, அண்ட் யூ வாண்டட் டு டூ ஃபார் லாட் ஆஃப் crore ஆஃப் பீப்புள், ரைட்? ஸோ அதுக்கு லாட் ஆஃப் எஃபர்ட் தேவை, ஒர்க் தேவை, விச் ஹேஸ் டு பி கிவன். So at least now compare பண்றப்ப Kamal Hassan started 1 year back and he also has lot of effort even for his symbol, logo, மக்கள் நீதி மையம்க்கு தேவையான ஆட்கள் கிரியேட் பண்றது, that is the team what is needed. அது எல்லாமே நம்ம பார்த்து பண்ற மாதிரி தான் I feel that. So ஃபர்ஸ்ட் மக்கள் நீதி மையமோட சிம்பிள் என்னது? It's like 6 hands together. 6 hands ஓட அர்த்தம் என்ன? It's like, okay, it's like how strong you are ன்ற காமிக்கிறது. I understand கமல்ன்றப்ப வந்து he goes bit in layers and layers of thoughts behind it, but ஒரு பார்ட்டிக்கு யூ நீட் தட் கைண்ட் ஆஃப் இது. இட்ஸ் பாமர மக்கள் ஏன்ட்டையும் கேட்டாலுமே இப்போதைக்கு ஐ கேன் சே தட் இட் ஷோஸ் a lot of strength which brings into, பட் அதுக்குள்ள லாட் ஆஃப் இது போயிருந்துக்கலாம். நான் இப்போதைக்கு அதை பத்தி பார்க்கல. இட்ஸ் பீன் லாங் டைம். பார்த்து படிக்கிறது வேற, பார்த்தோடனே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். எல்லாரும் உட்காந்து படிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. மக்கள்லாம் பார்த்து இந்த இதுக்கு இதுதான் அர்த்தம் இருக்குன்னு அவங்க மனசுல ஏதோ நினைப்பாங்க. சிம்பிளா புரிய வைக்கிற மாதிரி ஒரு பேர் என்னது, மக்கள் நீதி மையம். அதான ஏதோ ஒரு அரசு ஃபார்ம் பண்ற மாதிரி எலெக்ஷன்ல வின் பண்றதுக்கான அறிகுறிகள் இல்லாத ஒரு பேரா இருக்கு, அறிகுறிகள் இல்லாத சிம்பிளா இருக்கு. இட்ஸ் ஓகே. அதிமுக திமுக அப்படின்னு சொல்றப்ப மட்டும் எல்லாத்துக்கும் புரிஞ்சுது. திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம். ஸோ பாமர மக்கள்கிட்ட கேட்டா திராவிடன்னா தமிழியன் சொல்ல போறாங்களா? நாட் நெசசரிலி, ரைட்? ஸோ இட்ஸ் உங்களுக்கு தெரியாம இருந்தாலும் ஒரு 50 வருஷமா they have been knowing these names. ஸோ அதனாலே ஒரு ஸோ லெட்ஸ் மேக் இட் ஃபியூச்சரிஸ்டிக் ஆல்சோ. அடுத்த 50 வருஷத்துக்கு மக்கள் இதை பத்தி பேசி இந்த பேரையும் புரிய வைக்க போறாங்க. So let me take it in that way. But for simple perspective, torchlight in a symbol is something வெளிச்சம் போட்டு காட்டுறது, which everyone can easily understand. So I won't blame totally like that I won't criticize. அது ஒரு decent symbol தான். Okay, coming back to politics of Kamal Hassan, centrism, அவரோட வெப்சைட்ல centrism ரீட் பண்ணிட்டு இருந்தேன். centrism is in a way like எதுக்குமே நிக்காத மாதிரி இருக்கு. you have to be in right wing or you have to be in left wing. அது ரெண்டுக்குமே இல்லாம சென்ட்ரிசமா இருந்தா என்ன? ஐ அக்ரி. ஓகே, நீங்க ஒரு லெஃப்ட் விங்ல இருந்துட்டு சென்டர் லீனிங்கா இருக்குது, ஓகே, ரைட் விங்ல இருந்துட்டு சென்டர் லீனிங்கா இருக்குது. ஐ பர்சனலி ஃபீல் சென்டர்னு எதுவுமே கிடையாது. யூ கேன் பி சென்டர் லீனிங் தான். சென்ட்ரிசம்னு ஒரு பாலிசி வச்சிங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? மக்கள் பாத்தீங்கன்னா பாதி பேர் இது லெஃப்ட்ல இருப்பாங்க, அவர் லெஃப்ட் ரைட்ல இருப்பாங்க. நோ, நாட் எவ்ரி ஒன் வில் பி, நாட் மெஜாரிட்டி வில் பி இன் த சென்டர். சென்ட்ரிசம் கொள்கை பத்தி என்ன நினைக்கிறீங்க? And to be frank, சென்ட்ரிசம் பத்தி நான் ஒன்றும் பெருசா ரீட் பண்ணல.
like you. But அவங்க what I வெப்சைட்ல can சென்டர்ஸ் பத்தி ஒரு பேஜ் போட்டிருக்காங்க, அது போய் பாருங்க. okay, ஒன்றும் புரியாத மாதிரி நிறைய வார்த்தைகளா இருக்கும், அது இங்கிலீஷ்ல இருக்கும். okay, what I can say is that even terrace balance, what you are saying is also the person who has to be a leader who center stand edukanum. Though you are a normal human being, beyond that you should go to a center point and you have to take certain decisions also. Might be like religion specific too much in the what controversies we see now. Those kind of controversies will happen. So leaders should go beyond that. Let it be people left wing la irkalam, right wing la irkalam, but still a leader has to still be in that inclusive way of saying. Might be I'll read about centrism, but that can be the philosophy or the philosophicals behind Kamal Hassan's கொள்கையா இருக்கலாம். And other thing which I want to say is that his digital propaganda might be இப்போ propagandaவே பண்ணாத நேரத்துல Rajini is just in home, and recently I saw he was going in his posh car and all fine. But have you involved in connecting with people? Twitter la chumma pesradho, social media la pesradho is fine. Might be even whatever Big Boss nadakradhe or digital propaganda da, which I see. Okay, this is another point of contention I had. கமல் ஓகே ஒரு அளவுக்கு கனெக்ட் இருக்கு பிக் பாஸ் மூலமா, ஆனா மக்களை போய் சந்திக்கிறவங்க, ஒரு மக்களுக்காக தேர்தலில் நிற்க வேண்டியவங்க, ஒரு பிக் பாஸ் நல்ல ஷோ தான், அதுக்காக அதை டிகிரேட் பண்றது இல்லை. பட் அந்த மாதிரி ஷோல போய் நிற்கிறது பதிலாக they can do something else that can understand the politics more or understand people more. அதை பண்றதை விட்டுட்டு பிக் பாஸ்லேயே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருக்கிறது தேவையா? Finally, families are becoming the basic pillars, right? So this show is also creating a model family or showing people's mindset or family like that. So that's going to be the university of the complete model for a society also. So he is reflecting on that. See, one thing which I'll agree upon, Jayalalitha thing, she was in film field and then she came into politics and then she became chief minister. 91, suppose 91 election, she won. ADMK won. And she wasn't making films in 89 or 90. Probably அதுக்கு ஒரு 10 வருஷம் முன்னாடி she did a lot of campaigning for MGR, went around Tamil Nadu. அப்பதான் you will understand what is happening in the ground, you will understand the realities. Probably they would have faced hundreds of rejection, hundreds of துரோகங்கள், நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் எல்லாம் பார்த்து they would have learnt and then come into power, then become chief minister. அப்படி எதுவுமே இல்லாம டக்குன்னு வந்து அது எப்படி சரியா வரும்னு தெரியல. இட்ஸ் ஓகே இஃப் இஸ் டூயிங் த ஷோ, பட் மேபி ஆஃப்டர் ஷோலாம் பண்ணி ஒரு இன்னும் கொஞ்சம் கிரவுண்டிங் இன் ரியாலிட்டி பண்ணிட்டு தென் இஃப் ஹி பிகம்ஸ் சீஃப் மினிஸ்டர் ஃபைன். பட் ஷோ இப்போ ப்ராப்ளி இட் வில் கோ டில் ஜனவரி செகண்ட் வீக், அதுக்கப்புறம் ஒரு கேம்பெயினிங், அதுக்கப்புறம் ப்ராப்ளி 2-3 months ஆஃப் வள்ளி, அந்த மந்த்ஸ் அவ்வளோதான் கேம்பெயினிங், தென் அகெயின் எலெக்ஷன். And now it is pandemic time also. Do you think it's possible to have a big crowd as like you were been doing before centuries back? And even appa vandu periya platforms kadiyadu. You don't have a bigger platforms as digital platforms as like you have. Adanal time vandu they spent in propaganda and all those. But ipo I agree we have to go and see, and we have to see on the ground level. But in the my situation la, how will you connect? அப்படின்றப்ப பிளாட்ஃபார்ம்ஸ் ஹீஸ் டேக்கிங் ஹெல்ப் ஆஃப் த பிளாட்ஃபார்ம். அதில் என்ன தப்பு இருக்கு? அது அட்லீஸ்ட் ரஜினிகாந்த் டிடன்ட் ஈவன் டூ ரைட். ஃபார் தட் மேட்டர் பரமக்குடி, ஃபார் தட் வாட் யூ ஆர் சேயிங், ஹி ஆல்சோ ஹேட் சம் கேதரிங் இன் பரமக்குடி விச் இஸ் ஹிஸ் நேட்டிவ் பிளேஸ். அது எல்லாமே he wherever he got some pockets he went there. சூப்பர் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவாரு, எப்படி வருவாருன்னு யாருக்கும் தெரியாது. But still it's not a 3 hours movie, it's going to be like a 5 years rule, which is like bump ups down up down. Up சொல்ல முடியாது, down will be lot when you are going to manage a society. both will be there. One thing is, see, இதுக்கு ஃபர்ஸ்ட் இப்போ வந்து தேர்தல் நிற்க போறாங்க, வாக்குச்சாவடியில ஒரு கான்டெஸ்ட் நடக்க போகுது. அது எப்படி நடக்க போகுது, யார் எந்த கூட்டணி சேருவாங்கன்னு தெரியல. ஆனா இதுக்கு முன்னாடி இந்த 2 பேரும் வந்து தியேட்டர்ஸ்ல ஒரு ஃபைட் இருந்திருக்கு, யாரோட படம் நல்லா பண்ணுவோம் நல்லா பண்ணுவோம். ஐ திங்க் 91 Diwali appo both Guna and Thalapathy came at the same time. Lot of Kamal's movies are very artistic and நிறைய பேருக்கு புரியாது. I don't say they are bad movies. Like for example, Anbesam is a very good movie. Yeah. But people ஓட நல்ல ரிசப்ஷன் வராது, அவர் நல்ல வசூல் வராம போகும். எனக்குமே வந்து விஸ்வரூபம் மாடா பிடிக்காது. சும்மா ஜஸ்ட் ஐ மீன் 10 கேரக்டர்ஸ் இருக்காங்க, all that, so many complex things are happening. At the end of the day, finally எதோ சொன்னாலும் something saved. அந்த மாதிரி தான் இருக்க இல்லையா? ஒரு மைக்கேல் மதன காமராஜன் மாதிரி ஒரு இன்வால்வ் ஸ்டோரி லைன் இருக்காது, ஏதோ கச்சமச்சன்னு இருக்குமே. ஸோ மை பாயிண்ட் இஸ், ஈவன் இன்
Box office, Rajini does way better than Kamal. That will also come back in voting. Voting also, Rajini will do better than Kamal. Let me see, even when you're talking, almost ஒரு 10 lines மேல you're speaking about Kamala Hassan's artistic work. I didn't see one or two movies ரொம்ப detailing about Rajini's movie. I understand பாமர மக்களுக்கு புரியும், that's all. But have you said anything but deeply you are speaking about Kamal. So ஒரு leader should have a futuristic vision. மத்தவங்களுக்கு புரியலனாலும் அவருக்கு புரியணும். Only then he can bring in implementation rules or next things எல்லாம் வந்து அடுத்து பண்ணிக்கிறதுக்கு will have people. But leaders should able to still understand next 10 years நடக்க போறத முன்னாடியே புரிஞ்சுக்கிற திறமை இருக்கணும். அது I feel our movie it is kind of reflecting. மக்களுக்கு புரியலனாலும் he is going beyond. So I feel that is really good for running a society. But finally what's going to happen இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். But his execution right now, I really liked it. And how many leaders have spoken about books பத்தி and booksல இருந்து எவ்வளோ இதை எடுக்க முடியும், and also எவ்வளோ பேர் இன்க்ளூசிவ் ஆன சில திட்டங்கள் முன்னாடியே சொல்லியிருக்காங்க. மைட் பி ஃப்ரீபீஸ் பத்தி பேசியிருக்காங்க, முன்னாடி இருக்க இதுல மிக்சி கொடுப்போம் இது கொடுப்போம்ட்டு. பட் எத்தனை பேர் வந்து வீட்டில் இருக்க லேடிஸ் வந்து அவங்களுக்கு வந்து we are going to pay you அப்படின்னு சொல்லியிருக்காங்க? Hardly. Not even the guys from the home, right? They have not. Always it's been taken as a free meal what the woman is doing. So all those kind of woman-centric thoughts which is now coming, it can be a strategy, but it's a good strategy to have. Any kind of society, forward போகக்கூடிய societies வந்து should have that. And the center வந்து is very important. He's having that. What's wrong there? That is all fine. Rajini Jaicha, he can have a great relationship with Japan. ஜப்பான் கண்ட்ரியோட ஃபாரின் அஃபேர்ஸ்ல இந்தியா வந்து தமிழ்நாடு வந்து எங்கேயோ போயிடும். அந்த மாதிரி கமலுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு? கமல் மோஸ்ட்லி சீன் இன் தமிழ்நாடு ஒன்லி. பட் ஜப்பான் கூட நம்ம ஒரு டைல்ஸ் பார்ட்னர்ஷிப் பண்ணி நம்மளோட எக்கனாமி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி ஜப்பான் பிரான்ச்சோட ஃபேக்டரிஸ்ல இங்க ஸ்டார்ட் பண்ணி, பிகாஸ் முத்து வாஸ் சோ ஃபேமஸ் இன் ஜப்பான். ஸோ இந்த மாதிரி காரணங்களுக்காக ரஜினி வித் ரெஸ்பெக்ட் டு ஃபாரின் அஃபேர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு will be better. That's a very cheesy point. Even he has gone to Harvard and all those. Let's think from that mind level. And you're speaking from heart level. Heart level is near. Harvard போனது இருக்கு. நதிநீர் இணைப்பு திட்டத்துக்காக 2001 I believe he did a 2001 or 2011 I forgot the year. அப்போ he did an Unavardham. He said he will contribute I think 10 crore 1 crore rupee for that. Rajini. Yeah. So he has those intentions, well intentions at least, and then implement these ideas as well for Tamil Nadu மக்களுக்கு. அந்த மாதிரி கமல் எது நான் ஒரு போராட்டத்துக்கு வந்து பார்த்தோம் ஒரு காவிரி பிரச்சனைக்காக குரல் எழுப்பின எதுக்கும் பார்த்ததே இல்லை. Okay, that's fine. But even அதே ரஜினி தான் இப்போ ரீசென்ட்லி தூத்துக்குடியில் நடந்த சம்பவத்துக்கு வர்றப்ப அது வரைக்கும் அவர் வந்து கட்சியை வேகமா நடத்த போற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ண போற மாதிரி சொன்னார். அந்த இதுக்கு அப்புறம் he just gone back. So it's not a fair thing. ஒரு டெசிஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்றது is something which I am seeing. Might be அது வரைக்கும் டெசிஷனே கூட எடுக்காம இருந்திருக்கலாம் கமல்ஹாசன். So why will he go and pitch in Kaveri one or this one or that one? No, right? எடுத்ததுக்கு அப்புறம் you can be fullest to that. So in that way he is either 0 or 100, which I feel that's the right mentality for any clear thinker, I think. Also, Rajini, though he was not involved in politics, he was involved in some level of political conversations from 96. 96 I think Tamaka Mupanar kuda they had some conversations. So he knows the political, at least the scene from 96 till about now. Kamal Hassan, எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் 5 years தான் இந்த பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்ஸ் பொலிட்டிக்கல் இன்டென்ஷன்ஸ் வந்திருக்கு. முன்னாடிலாம் சின்ன சின்ன கான்ட்ரவர்சிஸ் வேற இருந்திருக்கு, லைக் விருமாண்டி அந்த டைம்ல ஒரு கான்ட்ரவர்சி இருந்துச்சு பாமக கூட. பட் ஹி ஹஸ் நாட் டிடன்ட் ஹேவ் தட் லெவல் ஆஃப் அட்லீஸ்ட் பார்ட்டிசிபேஷன் அட் தட் லெவல் வந்து கமலுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, பேசிட்டே இருக்கிறதும் ஆக்ஷனுக்கு வரதும் இட்ஸ் கோயிங் டு பி a different thing. You can take தேவர் மகன் also, and the cynicism was there in this character, you can see, right? Shaktivel, I think Shakti, right? So but once he has come, he has done what he has to, but I still going to feel the same thing with him. Ipo vandu I can see a new version, updated version of Kamal Hassan, which I have not seen for past 3 years in Bigg Boss also. So I feel that's a very great reflection to bring to the people, but let's see, once he has come we will see. But definitely Kamal Hassan will rock compared to
Rajinikanth. And viewers, please don't take anything much serious. It's just our opinions that we are reflecting. Yeah, just a fun conversation. We just were discussing, debating in the ரெண்டு பேரோட politics entry எப்படி இருக்கும், how will they fare. Of course, December end, I think Rajini is forming the party. General என்ன மாதிரி கூட்டணிகள் அமைய போறதுன்னு தெரியல. Then all those things depends a lot. Election results வந்து கூட்டணி எப்படி அமையுங்கிறது பொறுத்துலாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்தால் தான் நமக்கு இன்னும் கிளியரர் பிக்சர் கிடைக்கும். பட் அட் திஸ் டைம் we just wanted to have a small debate about this. So And thank you. please vote this time. Please exercise your voting. And apart from voting, also please do subscribe to our channel. இந்த மாதிரி debates பிடிச்சிருந்தா we will do more such debates in the future. Subscribe பண்ணுங்க, like பண்ணுங்க, watch பண்ணுங்க. And comment about your thoughts about both the parties also. That will make it more interesting. Vanakkam, bye bye. Thank you. Bye.